ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். முருகேசன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மூவிங் ஆவரேஜ். சரி, நம்ம மூவிங் ஆவரேஜ் ஒரு இண்டிகேட்டரா அப்படின்னா இண்டிகேட்டர்னு சொல்ல முடியாது. அது ப்ரைஸ் ஆக்ஷனோட ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு என்ன சொல்லலாம். ஒரு மூவிங் ஆவரேஜை ஒரு இண்டிகேட்டர் மாதிரி கண்டிப்பாக எப்போது ஒதுக்கிறாதீங்க. மூவிங் ஆவரேஜை வச்சு நிறைய ஒரு ஸ்ட்ராட்டஜி, நிறைய ஒரு உங்கள் ட்ரேடிங்கை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மூவிங் ஆவரேஜை வச்சு நிறைய தவறாகவும் நிறைய ஸ்ட்ராட்டஜி நம்ம இதுவரை யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்குறோம். நானும் யூஸ் பண்ணிக்கிறேங்கிறத விட நானும் ஃபஸ்ட்டு அதெல்லாம் கேட்கும்போது சரியாக இருக்குமான்னு நினச்சேன். ஆனால் நான் அதை எனக்கு கன்வின்ஷன் ஆகலை. ஆனால் மூவிங் ஆவரேஜை ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுவதும் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். மூவிங் ஆவரேஜை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, எந்த மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணலாம், மூவிங் ஆவரேஜை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுவதும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் இருக்கும். நான் அடுத்து ஒரு ட்ரேடிங்கோட அனாலிசிஸ் வீடியோலாம் போடும்போது இந்த மூவிங் ஆவரேஜ் நான் என்னோடய சார்ட்டில் 2 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவேன். அந்த இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்போது இன்னும் புரியும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூவிங் ஆவரேஜ்னால் என்ன அப்படிங்கிறது ஓரளவு எல்லாம் தெரியும். ஓகேங்களா? மூவிங் ஆவரேஜ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரெண்டு காவை யூஸ் பண்ணலாம். அது ஓகே. ரெண்டாவது, மூவிங் ஆவரேஜுக்கும் ப்ரைஸுக்கும் கன்வர்ஜென்ஸ், அதாவது மூவிங் ஆவரேஜை விட்டு ப்ரைஸ் ரொம்ப தூரம் விலகி போகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்புறம் தவறான இடத்துல ஒரு ட்ரேடிங்கில் என்ட்ரி ஆகிறது, ஒரு ட்ரேடை என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகிறது, இதை பற்றி எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை ஒரு ப்ராப்பர் ஒரு எந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரி எக்ஸிட் ஆகணுமோ அந்த இடத்த மூவிங் ஆவரேஜை வச்சு நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம அனாலிசிஸை ஸ்பீடப் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சார்ட்டு எடுத்து நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கையும் அனலைஸ் பண்ண முடியும். அதாவது கேண்டில் ஸ்டிக்கை வச்சே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ட்ரெண்டு எந்த பக்கம் போகுது, ப்ரைஸ் எந்த இடத்துல பை அண்ட் செல் பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஆனால் இந்த மூவிங் ஆவரேஜ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் அனலிஸ் ஸ்பீடு நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொறுமையாக பண்ணிகிட்டு இருக்கணும். ஸ்கால்பிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்கால்பிங்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படிங்கும்போது அந்த கையிலோ எங்கே க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு கேண்டில் ஸ்டிக்லாம் வச்சு நம்ம பார்த்து பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே இந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அனலிஸை ஸ்பீடு பண்ணலாம். இந்த ஒரு 4 விஷயத்துக்காக தான் மூவிங் ஆவரேஜ் யூஸ் ஆகுது. அப்புறம் மூவிங் ஆவரேஜை சொன்னாவே கிராஸ் ஓவர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த கிராஸ் ஓவர் தான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாத ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவிங் ஆவரேஜில். ஓகேங்களா? என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மூவிங் ஆவரேஜ்னால் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்து மூவிங் ஆவரேஜ் செட்டிங்ஸில் வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ 20 மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா லாஸ்ட் 20 கேண்டில்ஸ்டிக்கோட க்ளோசிங்கோட ஆவரேஜை அப்படியே பாயிண்ட் பண்ணிட்டு வரும்போது தான் அந்த மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? இப்போ மூவிங் ஆவரேஜ் நான் சொல்கிறேன். இதான் ஆவரேஜ் மூவிங்னு விட்டுருங்க. இது லாஸ்ட் 20 அப்படியே வர்றதுனால மூவிங் சொல்கிறேன். ஆவரேஜ் சொல்லப்போனால் சிம்பிள் ஆவரேஜ். ஓகேங்களா? இப்போ நம்ம இருக்கிறோம். மனுஷங்களோட ஒரு ஆவரேஜ் ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5.5 அடி அப்படின்னா ஓகேங்களா? அது ஓகே. எப்போ ஒரு 6.25 அடி இல்லை 6 அடி 7 அடி அப்போ உயரத்தில் இருக்கிறாங்களோ அந்த மனுஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க அதிகமான உயரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். எப்போ 4 அடி 4.25 அடி இப்படி ஒரு உயரத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க குறைவான உயரத்தில் மனுஷங்க எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ எப்போ ஒரு மனுஷன் 5.5 அடியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு நார்மலான உயரத்தில், ஒரு கரெக்டான ஒரு சரியான உயரத்தில் 5.5 அடி 5.25 அடியில் இருக்கிறவங்கள சொல்லுவாங்க. அப்போ மூவிங், அதாவது ஆவரேஜை விட எப்போ
அதிகமான தூரத்தில் உயரத்தில் போகிறாங்களோ அப்போ வந்து அதிகமான ஒரு நம்பர்ஸ். அப்போ குறைவான தூரத்தில் போகும்போது குறைவு அப்படிங்கும்போது இப்போ இதவே பாருங்கள், மூவிங் ஆவரேஜை விட குறைவாக இருந்தால் குறைவு, ஆவரேஜை விட அதிகமாக இருந்தால் அதிகம். இப்போ நீங்கள் இதவே வந்து ட்ரேடிங்கில் பாருங்கள், எப்போ வந்து ஒரு மூவிங் ஆவரேஜை விட ப்ரைஸ் வந்து ரொம்ப தூரத்தில் போயிடுச்சோ அப்போ வந்து அந்த ப்ரைஸ் வந்து என்னாச்சு, ரொம்ப அதிகமான தூரத்துக்கு போயிடுச்சு, அதிகமான விலையில் இருக்குது, அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் ஆகும் அப்படின்னு அர்த்தம், அதாவது கீழே இறங்கு அப்படின்னு அர்த்தம். எப்போ வந்து மூவிங் ஆவரேஜோட ப்ரைஸ் வந்து ரொம்ப குறைவாக ரொம்ப கீழே போயிடுச்சோ அப்போ வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப குறைவான இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் மேலே கரெக்ஷன் ஆகும். ரொம்ப கரெக்ஷன் ஆகும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மேலே கரெக்ஷன் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. இதுதான் மூவிங் ஆவரேஜோட பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? ஆனால் இதை சார்ட்டில் எடுத்து சொல்கிறேன். எப்போ வந்து மூவிங் ஆவரேஜோட ப்ரைஸ் ரொம்ப உயரத்தில் ரொம்ப தூரத்தில் மேலே போச்சோ அங்கேருந்து ப்ரைஸ் கீழே வரும் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இந்த இடம், இது வந்து 20 MA மூவிங் ஆவரேஜ், இது 200 மூவிங் ஆவரேஜ். இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜை விட ப்ரைஸ் வந்து ரொம்ப தூரத்தில் போயிருக்கு. அப்போ அங்கே போய் நீங்கள் பை பண்ணக்கூடாது, அங்கேருந்து ப்ரைஸ் கீழே கரெக்டாகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு பார்க்குறேன். அதே மாதிரி எப்போ மூவிங் ஆவரேஜோட ப்ரைஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, இப்போ இந்த இடத்துவே பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், மூவிங் ஆவரேஜோட கீழே இருக்குது, அங்கேருந்து ப்ரைஸ் கரெக்டாகி மேலே போகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? ஆனால் கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போ வந்து ஒரு மூவிங் ஆவரேஜை இன்னொரு மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் பண்ணும்போது, மேலேருந்து கீழே கிராஸ் பண்ணும்போது செல் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து 20 மூவிங் ஆவரேஜ் 200 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணுது, ஆனால் இந்த இடத்துல செல் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் செல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே வரும். ஓகேங்களா? இது வந்து தவறான ஸ்ட்ராட்டஜி. சொல்லப்போனால் கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி தவறான, மூவிங் ஆவரேஜில் தவறான ஸ்ட்ராட்டஜி. அவங்க சொல்லுவாங்க இது என்ன, இன்னும் வந்து நான் வந்து 20ங்கிறேன், அவங்க வந்து 10 50 MA இந்த மாதிரி வந்து நம்பரஸ் மாற்றுவாங்களோ ஒழிய, ஆனால் அவங்க சொல்கிற கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜிங்கிறது இதுதான். எப்போ வந்து இப்போ 20 MA மூவிங் ஆவரேஜை இங்கே வருங்க, 20 MA வந்து 200 MA கட் பண்ணுதோ அப்போ பை பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? எப்போ இந்த இடத்துல கட் பண்ணது இங்கே தான் பை பண்ணுவோம். அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறான ஸ்ட்ராட்டஜி, கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாதீங்க மார்க்கெட்டில். எப்போ வந்து ஒரு பையோ செல்லோ வந்து ஹேண்டில்ஸ்டிக்கோட வச்சு தான் எடுக்கணுமா ஒழிய, மூவிங் ஆவரேஜ் வந்து வச்சு பை செல் வந்து சிக்னல் கொடுக்காது, அதை வச்சு எடுக்காதீங்க, அது தவறான ஸ்ட்ராட்டஜி. மூவிங் ஆவரேஜை வேறு எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ட்ரெண்டு. ஓகேங்களா? ட்ரெண்டு, அதாவது 20 MA, இப்போ வந்து இதில் வந்து 20 MA இருக்குது, 20 MA இருக்குது. இந்த 20 MA எந்த திசையில் இருக்கோ அதான் ட்ரெண்டுன்னு அர்த்தம். 20 MA எந்த திசையில் இருக்கோ அதான் ட்ரெண்டுன்னு அர்த்தம். 20 MA வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டவுனில் இருந்தால் டவுன் ட்ரெண்டு, அப்பில் இருந்தால் அப் ட்ரெண்டு. 20 MA வந்து இப்படியே மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் இப்போ சைடு வேவ்லேயே இருக்குன்னா சைடு வே ட்ரெண்டு. ஓகேங்களா? அப்போ ட்ரெண்டுக்காக மூவிங் ஆவரேஜை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்க, இந்த இடத்துல சைடு வே ட்ரெண்டு, இது கீழே டவுன் வருதுன்னா டவுன் ட்ரெண்டு. இங்கே பாருங்க, அப்பில் போயிருக்கு, இந்த இடத்துல அப் ட்ரெண்டு, ஒரே கேப் அப்பில் போயிடுச்சு, இது வந்து சைடு வே. அப்போ மூவிங் ஆவரேஜை ட்ரெண்டுக்காக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து கன்வர்ஜென்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி சொன்னது தான். எப்போ மூவிங் ஆவரேஜை விட்டு ப்ரைஸ் வந்து ரொம்ப தூரத்தில் விலைக்கு போகுது அப்படின்னா அது மூவிங் ஆவரேஜை நோக்கி வரும். ஓகேங்களா? அதுதான் கன்வர்ஜென்ஸ். அப்போ வந்து ரிவர்சலுக்கான வாய்ப்பை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? கன்வர்ஜென்ஸுங்கிறது அதுதான் ரெண்டாவது விஷயம். அப்புறம் இந்த மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணி நம்ம
அதாவது மூவிங் ஆவரேஜை விட்டு ப்ரைஸ் வந்து ரொம்ப தூரத்தில் கீழே போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல செல் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல செல் பண்ண மாட்டாங்க. மூவிங் ஆவரேஜை விட்டு மேலே ப்ரைஸ் ரொம்ப தூரத்தில் போச்சுன்னா பை பண்ண மாட்டாங்க. புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து 2 மூவிங் ஆவரேஜை விட்டு ரொம்ப கீழே வந்துடுச்சு. இந்த இடத்துல வந்து செல் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துலையும் செல் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல செல் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜை விட்டு ரொம்ப கீழே வந்துடுச்சு. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜை விட்டு ரொம்ப மேலே போயிடுச்சு அப்படின்னாலும் பை பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? 2 மூவிங் ஆவரேஜ் விட்டு இந்த ப்ரைஸ் இங்கே போயிடுச்சு, இங்கே போய் பை பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பை பண்ண மாட்டாங்க, இந்த இடத்துல பை பண்ண மாட்டாங்க, இந்த இடத்துல பை பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா மூவிங் ஆவரேஜை விட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. எப்போ வந்து பை பண்ணுவாங்க அப்படின்னா எப்போ வந்து ப்ரைஸ் வந்து திரும்ப புல் பேக் ஆகிட்டு ஹேண்டில் ஸ்டிக்கில் சிக்னல் கொடுக்குதோ அப்போ தான் பை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது எப்போ வந்து ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜை விட்டு ரொம்ப கீழே போச்சுன்னா செல் பண்ண மாட்டாங்க. எப்போ வந்து ப்ரைஸ் புல் பேக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து திரும்ப டவுனுக்கு திரும்புதோ அப்போ தான் செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப மூவிங் ஆவரேஜ் வச்சு பர்ஃபெக்டாக இப்படி தான் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்த விஷயம் வந்து மூவிங் ஆவரேஜை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பெரும்பாலான நேரங்களில் ஒத்து வரும். ஆனால் கண்டிப்பாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் தான் பார்க்கணும், அதான் பெட்டர் அப்படின்னு ஏற்கனவே ஒரு 2 வீடியோவில் போட்டிருப்பேன், அதை பாருங்கள். இப்போ இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜுக்கிட்ட சப்போர்ட், ஆனால் அந்த இடத்துல வந்தவொடனே நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த இடத்துல எதுவும் ஏற்கனவே ப்ரைஸில் வந்து சப்போர்ட் இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் சப்போர்ட் இருக்குதுன்னா மூவிங் ஆவரேஜினால சப்போர்ட் இருக்கல. ஏன்னா இங்கே காரணம் வந்து இங்கே சப்போர்ட் ஏற்கனவே கிரியேட் ஆகிருக்கு. இந்த இடம் பாருங்கள், இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்து அது மேலே ப்ரைஸ் பிரேக் அவுட் பண்ணி போனதுனால இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸு. இந்த ரெசிஸ்டன்ஸை மேலே சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸை மேலே பிரேக் பண்ணதுனால இது சப்போர்ட்டு. இது நேர் பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த ஏரியா வந்து சப்போர்ட் ஏரியா. இப்போ அதுக்கடுத்து வந்து இதை பிரேக் அவுட் பண்ணி இது வந்து சப்போர்ட் ஏரியா. ஓகேங்களா? இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸ் இந்த அளவு போயிடுச்சு. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இதையும் பிரேக் அவுட் பண்ணி போனதுனால இது சப்போர்ட் ஏரியா. ப்ரைஸ் வந்து கேப் டவுன் ஆகி இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகி கீழே வந்துடுச்சு. உடனே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும். இது வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. என்ன காரணம் இந்த இடத்துல ஏன் சப்போர்ட் எடுத்துது அப்படின்னா இங்கே ப்ரைஸோட சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. கீழே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு அப்படின்னா இந்த ப்ரைஸோட வந்து இந்த ஏரியாவில் சப்போர்ட் வந்து ஏற்கனவே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு கிரியேட் ஆகிருக்கு. அதனால தான் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. இந்த இடமும் அப்படி தான். ஓகேங்களா? ஆனால் மூவிங் ஆவரேஜ் வரையும் போய் தொடும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு மூவிங் ஆவரேஜ் வந்து பெரும்பாலான நேரத்தில் சில நேரங்களில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆகும். ஆனால் 100% வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூவிங் ஆவரேஜ் வச்சு எடுக்காதீங்க, ப்ரைஸை வச்சு எடுங்க. அது வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, மூவிங் ஆவரேஜ் வந்து இப்போ நான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். மூவிங் ஆவரேஜ் வச்சு கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடாது, அது தவறான ஸ்ட்ராட்டஜினா. மூவிங் ஆவரேஜ் வச்சு எப்படி எந்த இடத்துல எண்டு எக்ஸிட் ஆகக்கூடாதுன்னு ஓரளவு புரிஞ்சிருக்கும். மூவிங் ஆவரேஜை விட்டு ப்ரைஸ் ரொம்ப தூரம் மேலே போச்சு அப்படின்னா அங்கே போய் பை பண்ணாதீங்க. மூவிங் ஆவரேஜை விட்டு ப்ரைஸ் ரொம்ப தூரம் கீழே வந்ததுன்னா அங்கே போய் செல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது ரெண்டும் முக்கியம். மூணாவது, மூவிங் ஆவரேஜ் வச்சு ட்ரெண்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு எந்த நீங்கள் ட்ரேடிங் பண்ணினீங்கனாலும் அதில் 20 MA 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுங்கள். அந்த 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, அதுதான் அந்த ட்ரெண்டு. ஓகேங்களா? ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்காக தான் 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓரளவு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூவிங் ஆவரேஜை டச் பண்ணும்போது கிரியேட் ஆகும். ஆனால் மூவிங் ஆவரேஜ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும்னு கன்ஃபார்ம் நினைக்காதீங்க. ஏற்கனவே ப்ரைஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அங்கே கிரியேட் ஆகிருக்கான்னு வச்சு நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த விஷயங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து எந்தெந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறதா இல்லது
வெயிட்டட் இல்லைன்னா எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். என்னை பொறுத்தளவு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் பெஸ்ட்டு. அது மட்டும்தான் சரியான விஷயம். எப்போ எக்ஸ்போனன்ஷியல் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எதுக்காகனா இந்த கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறவங்க தான் அந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தளவு கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி தவறான ஸ்ட்ராட்டஜி. அதை யூஸ் பண்ணுறது உங்களோட விருப்பம். உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரெண்டு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டு, ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் சக்ஸஸ் கொடுக்கும். ஆனால் வந்து சைடுவே மார்க்கெட்டு ட்ரெண்டு வந்து ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் இல்லை அப்படின்னா கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி பெரும்பாலான நேரங்களில் தவறாக கொடுக்கும். அப்போ உங்களோட பணமும் நீங்கள் ப்ரோக்கருக்கு தான் பணம் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரைஸில் க்ரியேட் பண்ணியிருந்தால் அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ரெண்டாவது 20 MA மூவிங் ஆவரேஜ் கொடுங்க. ஓகே. அடுத்து நான் ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு 2 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவேன். 200 அண்டு 20 MA மூவிங் ஆவரேஜ். அது வந்து அடுத்த வீடியோவில் போகிறேன். அந்த 2 மூவிங் ஆவரேஜோட யூஸ் என்ன, அதை வச்சு நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத போடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.